சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற்ற தாவேகா வேட்பாளர்கள் எங்கும் சென்று விடாதீர்கள், பனையூர் வரவேண்டும் என வேட்பாளர்களுக்கு விஜய் கட்டளையிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு நிறைவடைந்துள்ள நிலையில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அக்கட்சியின் வேட்பாளர்களுடன் முக்கிய ஆலோசனை மேற்கொண்டார். தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு முடிந்து ஓட்டுகள் வரும் 4ஆம் தேதி எண்ணப்பட உள்ள சூழலில் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் வெளியாகியிருக்கின்றன. இதில் பல்வேறு நிறுவனங்கள் வெவ்வேறு விதமான முடிவுகளை வெளியிட்டிருந்தன. குறிப்பாக தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் பெரும்பாலானவை திமுகவுக்கு சாதகமாக அமைந்துள்ளன. ஆக்சிஸ் மை இந்தியா நிறுவனம் மட்டும் தாவேகா அதிக இடங்களில் வெற்றி பெறும் என தெரிவித்துள்ளது. இந்நிலையில் தாவேகா வேட்பாளர்களுடன் அக்கட்சி தலைவர் விஜய் ஆலோசனை நடத்தினார். ஓட்டு எண்ணிக்கையின் போது எப்படி செயல்பட வேண்டும், கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள், எவ்வாறு கவனமாக இருக்க வேண்டும், வெற்றிக்கு பிறகு செய்ய வேண்டியது என்ன, பிற கட்சியினரின் சதித்திட்டங்களை முறியடிப்பது எப்படி, ஆட்சியை சிறப்பாக நடத்துவது எப்படி என்பது குறித்து வேட்பாளர்களுடன் விஜய் ஆலோசனை நடத்தினார். வெற்றி பெற்றதும் எங்கும் சென்று விடாதீர்கள், வெற்றி பெற்றவர்கள் இரவு எவ்வளவு நேரம் ஆனாலும் பனையூர் வரவேண்டும், உங்களுக்காக நான் காத்திருப்பேன், அனைவரும் நம்பிக்கையுடன் தேர்தல் முடிவுக்காக காத்திருங்கள், நாம் எல்லோரும் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை எனக்கு உள்ளது, இதுவரை நன்றாக பணி செய்துள்ளீர்கள், மே 4இல் ஓட்டு எண்ணிக்கையின் போது கவனமாக இருக்க வேண்டும் என விஜய் பேசியிருப்பதாக கூறப்படுகிறது. மேலும் ஒவ்வொரு தொகுதியிலும் நிலவக்கூடிய வெற்றி வாய்ப்புகள், கட்சி வேட்பாளர்கள் பெறக்கூடிய வாக்கு சதவீதங்கள் மற்றும் தேர்தல் கள நிலவரங்கள் குறித்து வேட்பாளர்களுடன் அவர் விரிவாக கேட்டறிந்தார். இந்த முக்கிய ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்பதற்காக தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர்கள் அனைவரும் பனையூர் அலுவலகத்தில் திரண்டிருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது.